Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. மாண்புமிகு நிதி திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சரின் தீர்மானம் பேரவையின் முடிவு. நீங்க பேசுறீங்களா? மாண்புமிகு உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரசின் தனி தீர்மானத்தின் மீது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கருத்துக்களை தெரிவிக்கின்றேன். மத்திய வரி பகிர்வு மற்றும் மத்திய திட்ட நிதியுதவி என்ற இரண்டு முறைகளில் மாநிலங்களுக்கு மத்திய அரசின் நிதி பகிர்வு அளிக்கப்படுகிறது. மத்திய அரசு மாநிலங்களுக்கான வரி பகிர்வை மத்திய நிதிக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் வழங்குகின்றது. 12வது நிதிக்குழுவிற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய நிதி பகிர்வு படிப்படியாக குறைந்து வந்துள்ளது. இதற்கு முக்கிய காரணம் தனிநபர் வருமானம் ஒரு முக்கிய காரணியாக எடுத்துக் கொள்ளப்படுவதாலும் தமிழகத்திற்கு சாதகமில்லாத வனப்பகுதியின் அளவு போன்றவை காரணியாக புகுத்தப்படுவதாலும் 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வந்த நிலையை மாற்றப்பட்டதாலும் நமது மாநிலத்தின் மக்கள் தொகை குறைந்து விடுவதற்கு ஏற்ப தமிழகத்திற்குரிய மத்திய வரி பகிர்வு குறைத்துவிட்டது. அதனால்தான் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவின் காலத்திலும் சரி, அவருக்கு பிறகு அம்மாவின் அரசிலும் வளர்ச்சி அடைந்த மாநிலங்களை பாதிக்காத அளவிற்கு நிதி பகிர்வு செய்யப்பட வேண்டும் என்று தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தி வந்தோம். பல்வேறு மத்திய திட்டங்கள் பின்தங்கிய மாநிலங்களுக்கு அதிக நிதி உதவி பெறும் வகையில் அமைந்துள்ளது. இதனாலும் மத்திய அரசின் திட்டங்களுக்கு தமிழ்நாட்டுடைய நிதி பங்கு குறைந்துவிட்டது. எனவே மத்திய நிதிக்குழு அமைக்கும் போது அவற்றின் எல்லை வரம்பை மாற்றி அமைத்து தமிழ்நாடு போன்ற வளர்ந்த மாநிலங்கள் பாதிக்காத அளவு நிதி பகிர்வு இருக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தி வந்தோம். தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த இந்த தனி தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முழு மனதுடன் ஆதரிக்கின்றோம். ஒரு பழைய நினைவு. 83ஆம் ஆண்டு இதே அவையில் நான் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தபோது டெல்லியில் மத்திய அரசின் சார்பில் ஒரு கருத்தரங்கம், பிஸ்கல் பாலிசிஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் என்று மத்திய மாநில உறவில் பொருளாதார நிலைமைகள் என்கிற தலைப்பில் ஒரு கருத்தரங்கம் மாண்புமிகு அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த நெஞ்சில் வைத்து போற்றுகின்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்னையும் மாநிலங்களவை மேலவை உறுப்பினராக இருந்த மறைந்த மரியாதைக்குரிய வலம்புரி ஜான் சார் அவர்களையும் அதில் கலந்து கொள்ளுமாறு அனுப்பினார்கள். இன்று காலை இந்த தீர்மானம் வந்தவுடன் அதை எடுத்து நான் அந்த பழைய பேச்சு குறிப்பெல்லாம் எடுத்து படித்து பார்த்து கொண்டிருந்தேன். அன்றைக்கு என்ன நிலைமை இருந்ததோ அதிலே மிக அதிகமான மாற்றங்கள் இல்லாமல் இருப்பது எனக்கு கவலை அளித்தது. எத்தனை முறை உறவுக்கு நாம் கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்று சொன்னாலும் இப்படிப்பட்ட தீர்மானங்களை நாம் சரியான தருணத்தில் நாம் சிறப்பாக கொண்டு வந்திருக்கிற அரசின் தீர்மானம் என்று இதை நான் கருதுகின்றேன். எத்தனை காலம் அதை தொடர்ந்து நாம் வலியுறுத்தி வந்தாலும் அந்த மாற்றங்கள் விரைந்து நிறைவேற வேண்டும் என்று அனைவரும் ஒருமித்த கருத்தோடு அதை ஆதரிப்பது என்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. உறுப்பினர்கள் அனைவரும் பேசுவதற்கான வாய்ப்பு இப்போது இல்லை. ஏனென்றால் அனைவரும் வரவேற்று தான் பேசப் போகிறோம். அடுத்தடுத்து தீர்மானங்கள் இருக்கிறது. இன்னும் நாம் அவையில் விவாதிக்க வேண்டிய பட்ஜெட் மீது பேச வேண்டிய குறிப்புகள் இருக்கிறது. மாண்புமிகு நிதி மற்றும் திட்டம் வளர்ச்சித்துறை அமைச்சர்களின் தீர்மானம் வாங்க உட்காருங்க, பேசுங்க. நிறைய வாய்ப்பு கொடுக்குறேன், நிறைய வாய்ப்பு. காலையில் நிறைய மேகதால் நிறைய நீங்க பேசுனீங்க, உட்காரு, நீங்க பேசலாம், பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு தொடர்ந்து முக்கிய பங்காற்றி வருகிறது. நாட்டின் மக்கள் தொகையில் சுமார் 6% மட்டுமே தமிழ்நாட்டின் பங்காக இருந்தாலும் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 9%ற்கு அதிகமாக பங்களித்து வருகிறது. உற்பத்தி தொழில், ஏற்றுமதி, கல்வி, சுகாதாரம், அடிப்படை கட்டமைப்பு மற்றும் சமூக நலன் ஆகிய துறைகளில் தொடர்ந்து முதலீடு செய்து நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் தமிழ்நாடு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி வருகிறது. மக்கள் தொகையை நிலைப்படுத்தல், பொது சுகாதாரம், கல்வி மற்றும் மனிதவள மேம்பாடு ஆகிய துறைகளில்
தமிழ்நாடு பெற்றுள்ள சாதனைகளுக்கு நிதி பகிர்வு முறையில் உரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும். மாநிலங்களில் தேசிய பொருளாதார பங்களிப்பு, நிதி முயற்சி, நல்லாட்சி திறன், மக்கள் தொகை செயல்திறன் மற்றும் வளர்ச்சி தேவைகளை ஆகியவை வரி பகிர்வுகளுக்கான அளவுகோலில் உரிய இடம் பெற வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு தொடர்ந்து நிதிக்குழுவிடம் வலியுறுத்தி வருகிறது. எனினும் 15வது நிதிக்குழு தமிழ்நாட்டின் மாநிலங்களுக்கு இடையிலான பங்கு 4.079% இருந்தது. 16வது நிதிக்குழுவில் அது 4.097% ஒரு மிக சிறிய அளவில் உயர்ந்துள்ளது என்பது கவலைக்குரியதாகும். இந்த தீர்மானம் எந்தவித சிறப்பு சலுகையும் கோருவதல்ல. அரசியல் அமைப்பின் நிதிசார் கூட்டாட்சி கொள்கைகளுக்கும் ஏற்ப தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி பகிர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதையும், எதிர்கால வரி பகிர்வு ஏற்பாடுகளில் முன்னேற்றம் கண்ட மாநிலங்களின் நியாயமான நலன்களும் உரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்பதை மட்டும் வலியுறுத்துகிறது. நிதிசார் கூட்டாட்சியின் அரசியலமைப்பு சட்ட கொள்கையின் அடிப்படையில் தமிழ்நாட்டின் நியாயமான நிதி நலன்களை பாதுகாப்பதற்கான மக்களின் ஒருமைந்த குரலை இந்த தீர்மானம் பிரதிபலிக்கிறது. மாண்புமிகு உறுப்பினர்கள் திமுக சின்னத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த மாற்றுக் கட்சியினர் திரு கே நித்யானந்தன், திரு மு தமிமுன் அன்சாரி, முனைவர் எம் ஜவஹருல்லா, திரு மு ராமச்சந்திரன் ஏற்கனவே அலுவலாய் கொடுத்து நான் சொன்னேன். திராவிட முன்னேற்ற கழக சிம்பிள் அதில் சின்னத்தில் நின்றவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக கொறடா அனுமதி அளித்தால் தான் நான் பேச அனுமதிக்க முடியும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒருவர் பேசிவிட்ட பிறகு மற்றவர்களுக்கு அனுமதி இல்லை. அடுத்தடுத்து மானிய கோரிக்கைகள் வருகிற போது நீங்கள் பேசலாம். அது உங்களுடைய கொறடாவுடைய அனுமதியை பெற்று நான் நிச்சயமாக அனுமதி அளிப்பேன். மாண்புமிகு நிதி திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களுடைய தீர்மான பேரவையின் முடிவு கூடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேறியது. பேரவைக்கு ஒரு அறிவிப்பு. மாண்புமிகு உறுப்பினர் டி ராமச்சந்திரன் அவர்கள் மேகதாது பிரச்சனையில் நீங்க பேச அனுமதி கேட்டீங்க, கொடுத்தேன். இருங்க 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 உட்காருங்க. இல்லை இல்லை, விதிகள் பிற்பட்டு தான் நடக்குது. விதிக்கு மாறா எதுவுமே நடக்கவில்லை. உங்களுக்காக புதிய விதிகளை என்னால் உருவாக்க முடியாது. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.